சுமந்த், 48 மணி நேரத்தில் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசால். அடுத்தடுத்த நடவடிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஓரளவுக்கு இந்த டேமேஜ் கண்ட்ரோலை ஓரளவுக்கு சரியா செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அது சிபிஐக்கு மாற்றுவதுங்கிறது ஒரு சரியான நடவடிக்கை. ஏன்னா மாநில அரசு மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும். என்னதான் நீங்க சிபிசிஐடிக்கு மாத்தினா கூட சிபிசிஐடியும் மாநில அரசு தான். ஸோ அதனால அதை நீங்க சிபிசிஐடிக்கு மட்டும் மாற்றினால் அதில் ஒரு நம்பகத்தன்மை மக்களுக்கும் வராது, எதிர்கட்சிகளும் எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் இப்போ பெரும்பாலும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றீங்க? அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, எவ்வளவு பேர் இருங்க இந்த கட்சிகளை சேர்ந்த எத்தனை தலைவர்கள் இந்த சிபிஐ விசாரணையை கோரினது அதிமுக தான் சார். அதிமுக கோரிக்கை விடுத்த பிறகுதான் திமுக கிட்ட இருந்து இந்த அறிக்கை வந்திருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் மூத்த தலைவர்கள் ஒருவர் கூட போய் விக்டிம் ஃபேமிலி, முதலமைச்சர் போனாவது பேசிருக்கலாமே? நீங்க ஒரு தொலைபேசியில கூட பேச முடியலன்னா அப்புறம் நீங்க எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த 24 மணி நேரத்தில் இந்த மாநில அரசு இந்த மேட்டர்ல நிச்சயமாக ஓரளவுக்கு இந்த டேமேஜ் கண்ட்ரோல ஓரளவுக்கு செஞ்சிருக்காங்க. அதனால இவர்கள் தண்டிக்கப்படுவார்களா? அதெல்லாம் பெரிய விஷயம். அது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இத்தனை நாட்கள் செய்யாத பல நடவடிக்கைகளை இந்த பர்டிகுலர் கேஸ்ல அழுத்தம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இது எதிர்கட்சிகள் இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அழுத்தமே இல்லையே. சாத்தாங்குளத்துல திமுக மொபிலைஸ் பண்ணி அப்படியே தமிழ்நாட்டில் சாத்தாங்குளத்தை பற்றி பேசாத நபர்களே கிடையாது. அந்த அளவுக்கு சினிமா ஸ்டார்ஸ் வந்தாங்க, சோசியல் ஆக்டிவிஸ்ட் வந்தாங்க, எல்லாரும் பொங்கி எழுற அளவுக்கு அவர்களால் அந்த ஆர்கனைஸ் செய்யற திறமை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த எதிர்கட்சிகளுக்கு அந்த விக்டிமுடைய ஃபேமிலிக்கு ஒரு தொலைபேசியில பேசுறதுக்கு கூட ஒரு எதிர்கட்சி தலைவர்களுக்கு ஒரு அக்கறை இல்லையா, இல்ல அந்த நாலேஜ் இல்லையா, என்ன இல்லை என்று எனக்கு தெரியவில்லை. பட் இந்த இதில் வரக்கூடிய அரசியல் ஓரளவுக்கு திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு வந்திருக்கலாம். இதை எதிர்கட்சிகள் சரியாக கையாண்டு இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு பின்னடைவு ஏற்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கலாம். அந்த வாய்ப்பை முழுமையாக இழந்து விட்டார்கள். ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விஷயம் தான். ஒன்னு, எதிர்கட்சிகள் இதை அரசியலாக்காம விரும்பி இருக்கலாம், இல்ல அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு தோணி இருக்கலாம். இன்னொரு பக்கம் ஏன் ஒரு எதிர்கட்சி சம்பந்தப்பட்டவரோட பேசுவதை விட மக்கள் மன்றத்தில் முன்வைத்து போராடுவது, ஒரு அரசுக்கு அழுத்தம் தருவது, அது சிபிஐ நோக்கி நகர்த்துவது அப்படின்றது ஒரு வெற்றியை பார்க்க முடியாத? நீங்க பின்னாடி 100 விஷயங்கள் செய்யலாங்க. மக்கள் கேமரா முன்னாடி இப்ப திமுகவினுடைய மிகப்பெரிய பலம் என்னவென்றால் விசிபிளா இப்ப முதலமைச்சருடைய போன் கால் ஏன் ரெக்கார்ட் பண்ண முடியும்? முதலமைச்சர் போன்ல அந்த வீடியோ இல்லாம பேச முடியாதா? எதுக்காக ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க? காமன் பப்ளிக்கு புரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தானே போடுறாங்க. ஏன் முதலமைச்சர் போன்ல பேசுறது எதுக்கு வீடியோ போடணும்? அதாவது அவர் பேசி இருக்கிறார், என்ன கூறினார், ஆறுதல் தெரிவித்தார் குடும்பத்துக்கு, அதுக்காக தானே போடுறாங்க. அது கூட நீங்க செய்யலையே. என்னை பொறுத்த வரைக்கும் செந்தில் குறுக்கிட விரும்புறாரு, சுருக்கமா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நீங்க தப்பா நினைக்காம ப்ளீஸ். எனக்கு உள்ளபடியே ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் கல்யாண சுந்தரம் பேசுனது கூட எனக்கு வருத்தம் இல்ல. இந்த இவ்வளவு நேரம் சுமந்த் இல்ல பேசி நீங்க இல்லங்க அப்படி இல்ல. டாக்டர் சுமந்துடைய வருத்தத்தை பாத்தீங்களா? அந்த இளைஞன் இறந்தது கூட வருத்தம் இல்ல. அவருக்கு வருத்தமே எதிர்கட்சிகள் இதை சரியா பயன்படுத்தாம திமுக நெருக்கடி கொடுக்காம போயிட்டாங்கிறது மட்டும் தான் அவருடைய முழு வருத்தமா இருக்குது. அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. கேள்வி கேட்டீங்க, வாய்ப்பு கொடுத்தேன், அவர் பேசிட்டு ஒத்துழைப்பு. அனைத்தும் இதே மாதிரி தொலைபேசியில பேசி அனைத்தும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு நீங்க பேசிட்டீங்க, அவருக்கு பதில் சொல்லிட்டு அவருக்கு வாய்ப்பு தரேன். சுமந்த் சொல்லுங்க. இல்ல திமுக செய்தி தொடர்பாளர் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாஜக
சார், பாஜக அவரு ஒரு சந்தேகம் தெரிவிக்கிறாரு. நீங்க யாரும் பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்க பெயிண்ட் இல்ல 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 இங்க பிரசன்னா பேசுறது பிரசன்னா கிடையாது. செந்தில்வேல் நீங்க பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் அவரு. நாங்க பத்திரிகையாளர் தான் கூப்பிட்டுருக்கோம். நீங்க ஒரு பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை அனுமதிக்கவும் முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க. இல்லங்க ஃபர்ஸ்ட் அதையே நான் क्वेश्चन பண்றேன். எப்படி பத்திரிகையாளர்கள் கூப்பிடுறீங்க? ஒரு அரசியல் கட்சி அவர் வெளிப்படையாக ஒரு கட்சிக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவர் எப்படி பத்திரிகையாளர் தான்? இல்ல 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 அவருக்கு அவர் என்னவாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இல்ல இல்ல செந்தில் நீங்க டாக்டர் இல்ல இல்ல தனிப்பட்ட முறையில தேவா அப்படி இல்ல பர்சனல் இல்ல இல்ல டாக்டர் தனிப்பட்ட இல்ல இல்ல சந்திக்கிறாரு. தனிப்பட்ட முறையில வெளியில வச்சுக்கலாம். இல்ல 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 தனிப்பட்ட முறையில மாத்திர வேண்டாம். சுமந்த் அவர் என்னவா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்றத அவருடைய விருப்பம். அதை அங்கீகரிக்கிறோம். நீங்க அவருக்கு பெயிண்ட் பண்ண அனுமதிக்க முடியாது. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. இல்ல இல்ல நான் பெயிண்ட் பண்ண அனுமதிக்க முடியாது. நான் மறுப்பு சொல்லிட்டேன். சுமந்த் மீடியா உங்க தப்புங்க. உங்க தப்பு. நான் மீடியாவை தான் சொல்றேன். இல்ல இல்ல நீங்க வந்து ஒரு நாங்க கூப்பிடுறோம். நாங்க முடிவு பண்ணுவோம். சுமந்த் இல்ல சுமந்த் பத்திரிகையாளர் என்ற போர்வை நீங்க டிஜிட்டல் மீடியா வெப்சைட் நடத்திட்டு இருக்காரு. செந்தில் இல்ல இல்ல இவர் நடத்துறாரு. சுமந்த் இல்ல இல்ல தாக்குதல் இல்லைங்க சார். இல்ல இல்ல நீங்க விருந்தாளி தான கூப்பிட அவசியம் இல்ல எங்களுக்கு. இல்ல இல்ல டிஜிட்டல் மீடியா நடத்திட்டு இருக்காரு. இல்ல அவர் எங்களுடைய விருந்தாளி. நீங்களும் எங்களுடைய விருந்தாளி. செந்தில் இல்ல சுமந்த் இல்ல 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 தனிப்பட்ட முதலா போகுது. வேண்டாம். இல்ல 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 தனிப்பட்ட முதலா போகுது. சுமந்த் தலைப்புக்கு வந்துருங்க. இல்ல இல்ல நேரம் விரைமாது. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. கன்ஸ்ட்ரக்டிவா பேசுங்க சுமந்த். சுமந்த் கன்ஸ்ட்ரக்டிவா பேசுங்க. தனிப்பட்ட விமர்சனங்கள் வேண்டாம். செந்தில் பாயிண்ட் சொல்லுங்க. பாயிண்ட் சொல்லுங்க. நான் என்னுடைய பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து இந்த நடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி, ஒரு கொலை. அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. நேற்று முழு நாள் இது முதல் கருத்தா நிகழ்ச்சியில் இருந்தாரு. நான் என்ன சொன்னேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது வீடியோலயே இருக்கு. நீங்க போய் பாத்துக்கலாம். இல்ல சுவாமிநாதன் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நான் முடிச்சிடுறேன். முடிங்க. மிக முக்கியமாக இல்ல நிறைய நேரம் எடுத்துக்கிட்டீங்க. இரண்டாவது சுற்றுல பேசலாம். இல்ல அடுத்த சுற்றுக்கு வாய்ப்பு வரேன். அடுத்த சுற்றுக்கு வரேன் நான். முதல் நான் கடமையில்லைங்க. இல்ல you are not allowing me to complete. You are not allowing me to complete. நீங்க நிறைய நேரம் அவர் இன்டரப்ட் பண்ணாரு. அடுத்த சுற்றுக்கு வரேன். அவர் இன்டரப்ட் பண்ணாரு. இல்ல அவர் இன்டரப்ட் பண்ணாரு. அவர் ஒரு கேள்வி கேட்டாரு. நீங்க எனக்கு கலர் இல்ல நோ இல்ல சுமந்த் அவர் சரி சுருக்கமா சொல்லுங்க. முடிங்க சுருக்கமா முடிங்க. என்னுடைய பாயிண்ட் ரொம்ப சிம்பிளுங்க. இந்த 24 முன்பு நடந்த கொலைகளில் இந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் 25 நடந்திருக்காது. அந்த 24 ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 பேராவது பிழைத்திருப்பார்கள். அதுதான் முக்கியம். இந்த நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி மாவுக்கட்டுன்னு போடுறாங்க இல்லையா, 300 நபர்களுக்கு ஜனவரி 1 முதல் அக்டோபர் 24 மட்டும் மாவுக்கட்டு போட்டிருக்கிறாங்க. அது என்னங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அந்த மாவுக்கட்டை வந்து கண்டுகொள்ளாமல் இருந்ததனால் தான் இது கொலைகளே வந்து இந்த அளவுக்கு சரி இது முதல் சுற்று கருத்து அதையும் கண்டிக்கவில்லை அரசு. நேரம் கொடுத்தேன், நீங்க கேட்டீங்க, நேரம் கொடுத்தேன். இதை முதல் சுற்று கருத்து எடுத்துக்கிறேன். சுவாமிநாதன், அரசு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி இருக்கு. அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிருக்காங்கன்னு விமர்சனம் இருக்கு. ஆனா இந்த நடவடிக்கை காவல்துறை மத்தியில ஒரு அச்சத்தை விதைக்கும். இந்த நடவடிக்கை ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கு அப்படின்ற கருத்து இருக்கு. உங்களுடைய பார்வை? அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எதிர்கட்சிகளுடைய அழுத்தம் என்பதை தாண்டி பொதுவாகவே வழக்கமாவே திமுக அரசு ஒரு விஷயம் நடந்த உடனே நடவடிக்கை எடுக்கிறதுல ரொம்ப தீவிரமா தான் இருக்காங்க. பட் நடக்காம தடுக்கிறாங்களா அப்படிங்கிறதுல தான் கேள்விக்குறி இருக்கு. ரொம்ப குறிப்பா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்து இந்த வாலிபர் வந்து ஒரு மிகப்பெரிய துயரமான ஒரு சம்பவம். அதுக்குள்ள நம்ம அரசியல் பேசுறதும் பொருத்தமா இருக்காது.